நெஞ்சில் குடியிருக்கும் தோழா தொழிலுக்கு வணக்கம். அண்ணன் இன்னைக்கு எங்கே போயிருக்கிறான்னு பார்த்தா 7 படையில் ஒரு படைக்கு போயிட்டு நம்ம காடுக்கு ஒரு விசிட் பண்ணிட்டு வந்திருக்கிறாருங்க. அண்ணாவோட வேண்டுதனை எல்லாமே அண்ணனுக்கு தகுந்த மாதிரியே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும். இன்னைக்கு எந்த ஃபேஸ்புக்கு எந்த நியூஸை திறந்தாலுமே விஜய் அண்ணா இந்த கோவிலுக்கு போயிருக்கிறாருன்னு அப்பா ரொம்ப வெரி ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அண்ணன் எல்லா காடுக்குமே நன்றி கடனை செலுத்திட்டு வராருங்க. அவரோட முடிவு, அவரோட பாதை, அது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்குங்க. அண்ணன் எந்த சைடில் எந்த இடத்துலேருந்து வருவார்னு ஜனங்களுக்கே தெரியாது. அண்ணனுக்கு அந்த மாலையும் அந்த பட்டு வேஷ்டியும் வாவ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அண்ணன் எப்போவுமே சிம்பிளாக செட்டில்டாக இருப்பார். அது அவருக்குன்ற ஒரு ஸ்பெஷல் பாணி. இன்னைக்கு விஜய் அண்ணா அந்த பட்டு வேஷ்டியில் அவ்வளோ அழகாக இருக்கிறாருங்க. அவருக்கு அந்த மாலையெல்லாம் செலுத்திருக்கிறாங்க. அந்த முகத்துலேயே அவ்வளோ பிரகாசம் தெரியுதுங்க. 2026 நம்ம கையில் தான்ட்டு காடே சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு விஜய் அண்ணா கிட்ட. தேங்க்யூ ஆல்.